ஹாய். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு முன்னாடி ஒரு பிள்ளை உட்காந்துருக்கேன். நான் பெத்த பிள்ளை என்ன சேட்டை பண்ணிட்டு வந்திருக்குன்னா, அம்மா வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு அப்பா கூட வெளியில் போச்சு. கேக் வாங்க போகிறேன்னு சொல்லிவிட்டு ஜுரோங் பாயிண்டில் போய் இங்கே பாருங்கள் கிட்டி பேலஸில் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கு. என்ன வாங்கினீங்கன்னு கேட்டால் ஃப்ளைட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு நிற்கிது. இங்கே பாருங்கள் 29 நம்ம போட்டிருக்குது. அதுலேயும் ரிமோட் இல்லாததை எடுத்துகிட்டு வந்திருக்கா, பேட்ரி உள்ளதை. இதை என்ன பண்ணுறது? சேட்டை. இதுக்கு தான் அம்மா வேணான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அம்மா கூட்டிகிட்டு போனோம்னா வாங்கி கொடுக்க மாட்டேது அப்படி சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி இல்லை, சின்ன பிளைட் ஒன்று வச்சுருக்கு. அதுக்கு பதில் வேறு டாய்ஸ் வாங்கியிருக்கலாம்ல. நான் இருந்திருந்தேன்னா வாங்கியிருக்க விட மாட்டேன். அதனால் என்ன இது வேணான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போய் வாங்கிட்டு வந்திருக்கு. ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கிட்டி பேலஸில் எப்போவுமே பொருள்லாம் நல்லா தரமாக இருக்கும். விளையாடுறதுக்காக இருந்தாலும் எந்த வாட்டர் பாட்டிலேருந்து எடுத்தோம்னாலுமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி அவங்க நினப்பு வீட்டில் மேலே பறக்கும் அப்படின்ட்டு அதுக்கு ரிமோட் உள்ளதை எடுக்கணும். ரிமோட் உள்ளதை எடுக்காமல் நார்மல் உள்ளதை எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதை ஏன்னா வச்சோம்னா அப்பா வேணான்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயத்தில் சீக்கிரம் எடுத்துகிட்டு பில்லை போட்டுட்டு ஓடியாந்துட்டு. இதை 2 பேட்ரி போட்டுக்கலாம். இந்த லைட் எரியுறது, அந்த வாய்ஸ் ஸ்பீக்கர் இது பண்ணுறதுக்கு மட்டும் அது. இதனால தான் இது என்னை பாதி வெளியில் போகையில் அம்மா விட்டுட்டு டேடி கூடவே போகிறேன்னு ஓடி போயிடுதுங்க சாலினி. அதான் ஓப்பன் பண்ண சொன்னேன். அவங்களால முடியல, முயற்சி பண்ணி பார்த்துச்சு, எடுக்க முடியலை. அதுக்கப்புறம் கடைசியில் வாங்கி கொடுத்த அப்பாவே ஓப்பன் பண்ண சொல்லியாச்சு. நான் இந்த பக்கம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன்ல, அதனால். அவங்களும் ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டேடியும். ஏன்னா அங்கங்கே நல்லா செல்லடைப்பெல்லாம் போட்டு ஒட்டி அந்த குட்டி கம்பியாக கட் பண்ணி முறுக்கி விட்டு வேற வச்சுருந்தாங்களா. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இந்த பேக்கிங் ஓப்பன் பண்ணையில். ஆனால் மேல் பக்கம் மூலமாக தான் இருந்துச்சு. அதனால தான் நாங்களாம் இழுத்தோன்னா வந்துடும், கீழே லைட்டாக 1-2 இடத்துல மட்டும்தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அது பார்த்தா கடைசியில் சிஸ்டரை வச்சு கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்குள்ளேயும் ஒரு அட்டை, அந்த ஃப்ளைட்டை உட்கார்றதுக்கு இடத்துல. ஏன்னா இல்லாட்டி ஆடி அப்படி இப்படி பிள்ளையை உருவி எடுக்கையில் வெளியில் வந்துடுங்கிறதுனால நெக்கை செட் பண்ணியிருக்காங்க அழகா. எங்கள் சாலினி அப்படியே அங்கேயே பார்த்துட்ருக்கு, எப்படா நமக்கு கொடுப்பாங்களாம். இதில் மட்டும் கீழே 2 இது 3 எடுக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பாருங்க, ஹாப்பியே, எவ்வளோ சந்தோஷம் சாலினி பாப்பாவுக்கு. ஒரே ஹாப்பி. இப்போ தான் ஓட்டுது. ஓட்டையிலே நல்லா புஷ் பண்ணிவிட்டு விடாமல் அதுவும் பின்னாடியே பேபி மாதிரி தவந்து வேற போய்க்குது. தவக்காத என்னோட அதுக்கப்புறம் தான் இப்போ தான் விட்டுட்டு நின்றுட்டுருக்கு. சொல்லுவோம்ல, அந்த ஒரு ஆசை சின்ன பிள்ளைகளுக்கு, என் ஃப்ளைட்டு போகுது, நானும் பின்னாடியே போகிறேன்னு வர்ற மாதிரி தான் ஓடுது. ஹால் ஃபுல்லாக இது விளையாட்டு ஜாமான் தான் கிடக்குது. இன்னும் அந்த ரூம் அரேஞ்ச் பண்ணி இதுக்கு சாலினிக்கு எடுத்து வச்சு கொடுக்கல. அதனால் எல்லாம் அங்கங்கே அப்படியே விளாண்டுட்டு வச்சுருக்கு. கரெக்டாக வீடு கூட்டையில் மட்டும் எல்லாத்தையும் எடுத்து மாற்றி நான் எடுத்து வைக்க வேண்டியதாக வேலை. பார்த்துக்கிட்டே இருக்கேன், நம்மளுக்கு ஆசையாக இருக்குது. அது நான் ஒரு தடவை ட்ரை பண்ணுவேமே ட்ரை பண்ணிகிட்டு அதுக்குள்ளேயே சாலினி பாப்பா இன்னொரு தடவை அது ஏதோ ஆரம்பிச்சிச்சு. அது பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. நல்லா இருக்குல்ல? அப்படியே அந்த ஃப்ளைட்டை கொண்டு ரூம் புக்கில் வேறு, ஹாலில் ஓட்டினது பார்த்தாதுன்னு ரூம் புக்கிலையும் கொண்டாந்து ஓட்ட ஆரம்பிச்சிச்சு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. யார் யாருக்கு இந்த குட்டி ஃப்ளைட்டெல்லாம் பிடிக்குமோ, பிடிச்ச பிள்ளைங்கள்லாம் பார்க்குறவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிட்டுருங்க.